வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சாப்டர் டிடக்ஷன் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம். அதோட ஒன் ஷார்ட் வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்ப இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் அதை எப்படி அசிடைன் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தும் பாத்தீங்கன்னா நம்ம டிடக்ஷன்ஸ் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாருங்க, இது வந்து டிடக்ஷனோட ஃபார்மட் எப்படி நம்ம போடுவோம்ட்டு டோட்டல் இன்கம் கிராஸ் டோட்டல் இன்கம் அசிடைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ண போறோம். நெட் டாக்ஸபிள் இன்கம் கிடைக்கும். இது 5 ஹெட் ஆஃப் இன்கம். அது மட்டும் இல்லாம அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸ். அக்ரிகேஷன் ஆஃப் இன்கம்ன்றதுன்னா கிளப்பிங் ஏதா இருந்துச்சு அப்படின்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ண பிறகு வரதை தான் நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் சொல்றோம். அதுலதான் நம்ம இந்த டிடக்ஷன் எல்லாத்தையும் கிளைம் பண்ண போறோம். எஸ், இப்போ ஒவ்வொரு டிடக்ஷனா பார்க்கலாம். ஓகே, இப்ப டிடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட சிலபஸ்ல இருக்குது இந்த டிடக்ஷன்லாம் தான். ஓகே, 80C, 80CC, 80CCB, 80CCC, 80CCD, CCE, அப்புறம் D, DD, DDB. ஓகே, ல எடுத்துக்கிட்டோம்னா E, EE, EEA, EEB. G எடுத்துக்கிட்டோம்னா G, GG, GGA. இப்ப பாத்தீங்கன்னா 80GG வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஏன்னா 5 மார்க்ல உங்களுக்கு கேட்பாங்க. அப்புறம் 80TTA, 80TTB, அப்புறம் 80U. ஓகே, இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா எல்லாரும் ப்ரொவிஷன்ஸ் என்னன்றத தெரிஞ்சுக்குங்க அவசியம். இதுல 80G தான் உங்களுக்கு பெருசா வரும். ஓகே, மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். ஒரு லைன்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் மோஸ்டா இருக்கும். ஓகே, அதனால நிச்சயம் வந்து எல்லாரும் படிங்க. 80G வந்து 10 மார்க்ல கேட்பாங்க. ஓகேவா, இத டிடக்ஷன் எல்லாம் மைனஸ் பண்ண பிறகு வரதுதான் நெட் டாக்ஸபிள் இன்கம். ஓகே, எஸ். ஆமா, இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C. இது பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஓகே, கான்ட்ரிபியூஷன் டு பிபிஎஃப், பேமெண்ட் ஆஃப் எல்ஐசி பிரீமியம். ஓகே, இத மாதிரி இவ்ளோ பெரிய லிஸ்ட் இருக்கு. கான்ட்ரிபியூஷன் டு லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம். இதுல பாத்தீங்கன்னா 10% ஆஃப் பாலிசி அமௌண்ட் ஆர் பிரீமியம் பெய்ட். இதுல whichever is less. இது 15% வந்து பர்சன் ஆஃப் டிசபிலிட்டி. இந்த 10%ன்றது 15% ஆயிடும். ஓகேவா, இத மாதிரி வேரியஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. இதுலலாம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1,50,000 மேக்சிமம் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் இது 80Cல. ஓகே, 80Cல மேக்சிமம் பண்ண முடியாது எவ்வளவு அப்படின்னா 1,50,000 தான். இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு 1,50,000 விட ஜாஸ்தி போச்சு அப்படின்னா 1,50,000 தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். 1,50,000 விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த கம்மியா இருக்க அமௌண்ட் whichever is less வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். இப்ப நெக்ஸ்ட், ஓகே, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 10% பார்த்தோம் இல்லையா, இந்த 10%ன்றது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4/2012க்கு அப்புறமா பாலிசி இஷ்யூ பண்ணிருந்தாங்க அப்படின்னா 10% ஆஃப் சம் அஷ்யூர்டு. ஓகே, இதுவே பாலிசி பாத்தீங்கன்னா 1/4/2012க்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா 20% ஆஃப் சம் அஷ்யூர்டு. தெரிஞ்சுக்கோங்க, 3 ரேட் இருக்கு. 10%, 20%, 15%. ஓகே, 15ன்றது நம்ம வந்து டிசேபிள்டு அப்படின்றத பார்த்தோம். இது வந்து 10% எப்போ அப்படின்னா பாலிசி வந்து ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2012க்கு அப்புறம் அப்படின்னா. ஓகே, முன்னாடி இருந்ததுன்னா 20%. சரியா, இதுவும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் எல்லாம் அது எல்லாத்துலயுமே பார்த்து 1,50,000 அண்ட் அபவ் போச்சு அப்படின்னா நம்ம 1,50,000 வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் இந்த 80Cக்கு. ஓகேவா, எஸ். ஓகே, இது பாருங்க, அடுத்து 80CCCல பேமெண்ட் டு எல்ஐசி ஆர் அதர் இன்சூரர். ஓகே, எல்ஐசிலயோ இல்ல வேற இன்சூரர் கிட்டயோ நம்ம பே பண்றோம் அப்படின்னா 1,50,000 ஆர் ஆக்சுவல். இது ரெண்டுத்துல எது whichever is less அதை கிளைம் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிசிடி பாத்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் எம்ப்ளாயர் அதுல பென்ஷன் ஸ்கீம்ல நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னா ஓன் கான்ட்ரிபியூஷன் ஆர் 10% ஆஃப் salary. இதுல whichever is less. ஓகேவா, அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது மட்டும் இல்ல, இது மட்டும் கிடையாது, அண்ட் ரெண்டு இருக்கு இதுல. அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதர் எம்ப்ளாயர். சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த 14% ஆஃப் salary, அதர் எம்ப்ளாயர் அந்த 10% ஆஃப் salary. இது ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம் இந்த 80CCDல. ஓகே, இது மொத்தமும் பாத்தீங்கன்னா இந்த 80C, CCC, CCD இது எல்லாமே சேர்த்து 1,50,000 தான் மேக்ஸிமம் சீலிங். ஓகே, அதாவது நம்ம பார்த்தோம் சில வந்து 1,50,000 அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அடுத்து சிசிசிலயும் 1,50,000 சொன்னேன் இல்லையா,
ஆனா இது மூணுமே சேர்ந்து மேக்சிமம் பண்ண முடிஞ்சது எவ்வளவுனா 1,50,000 தான். ஓகே, சிசிசி சிசிடி. ஓகேவா? இந்த இதுவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிசிஇ சொல்றாங்க. அதாவது சிசிஇ படி இந்த மூணுத்துலயும் சேர்த்து 1,50,000 தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்றது தான் ப்ரொவிஷன். எஸ், இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. இது 80D. ஓகே, 80D வந்து நம்ம மெடிக்ளைம்க்கு. ஓகேவா? செல்ஃப், ஸ்பௌஸ், டிபெண்டன்ட் சில்ட்ரனா இருந்தாங்க அப்படின்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆர் 25,000, இதுல whichever is less. இதுவே வந்து இந்த ஸ்பௌஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 எப்பன்னா சீனியர் சிட்டிசனா இருந்தாங்கன்னா. இதுல ப்ரிவென்டிங் ஹெல்த் செக்அப் இருந்ததுன்னா நம்ம வந்து 5,000 பண்ணலாம். ஆனா இது கேஷ்ல பண்ணிக்கலாம். மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கேஷ் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த ஃபார்ம் ஆஃப் செக்கா இருக்கலாம், இல்ல டிராஃப்டா இருக்கலாம். ஓகேவா? 25,000 ஆர் தி ஆக்சுவல் அமௌண்ட், இதுல whichever is less தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை சீனியர் சிட்டிசனா இருந்தாங்கன்னா 50,000. இதுவே பேரண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா 25,000 whichever is less, அதாவது ஆக்சுவலி ஸ்பெண்ட். ஓகே, அந்த பேரண்ட் வந்து சீனியர் சிட்டிசனா இருந்தாங்கன்னா 50,000. இதேதான் இது வந்து பேரண்ட்டுக்கு நம்ம சொல்றோம், இது வந்து ஸ்பௌஸ்க்கு சொல்றோம், அவ்வளவுதான். இதுலயும் பாத்தீங்கன்னா 5,000 வந்து ப்ரிவென்டிவ் செக்அப்க்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து ரூல்ஸ். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இருந்தாதான் இதுல வந்து நம்ம 80Dல வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே, இந்த இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே டீடைல்டாவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கு. பார்க்காதவங்க அதை பாத்துக்குங்க. பிகாஸ் இதுல என்ன அமௌண்ட் அப்படின்றத மட்டும் தான் நம்ம சொல்றோம். ஓகேவா? அது டீடைல்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 80DD. 80DDன்றது என்னன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசேபிள்ட் டிபெண்டன்ட். ஓகே, டிபெண்டன்ட் வந்து டிசேபிள்டா இருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம டிடக்ஷன் 80DDல கிளைம் பண்ணலாம். இது வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அப்படின்னா 75,000. ஓகேவா? சிவியர் டிசபிலிட்டியா இருந்துச்சுன்னா 80% ஆர் மோர் டிசேபிள்ட், அதை தான் வந்து நம்ம சிவியர் டிசபிலிட்டின்னு சொல்றோம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1,25,000. ஓகேவா? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்றோம் ஒரு டிசேபிள் டிபெண்டன்ட், அதாவது உங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்பௌஸா இருக்கட்டும், இல்ல சில்ட்ரனா இருக்கட்டும், இதுல வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா 75,000 அவங்களுக்கு வந்து கிளைம் பண்ணலாம். நார்மலா ஒரு டிசேபிள்ட் அப்படின்னா. இதுவே சிவியர் டிசபிலிட்டி, அதாவது 80% ஆர் மோர் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம சிவியர் டிசபிள்னு சொல்றோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 1,25,000 இந்த 80DDல கிளைம் பண்ணலாம். 80DDB பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் டிசீஸ் ஆர் எயில்மெண்ட். ஓகே, அதுவும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். இது பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆக்சுவலி ஸ்பெண்ட் ஆர் 40,000, இதுல whichever is lesser. இதுவே சீனியர் சிட்டிசனா இருந்தாங்கன்னா ஆக்சுவலி ஸ்பெண்ட் ஆர் 1 lakh, whichever is less. சீனியர் சிட்டிசனா இருந்ததுன்னா 1 lakh போகுது, இல்லைன்னா 40,000. இது வந்து ஸ்பெசிஃபைட் டிசீஸ் ஆர் எயில்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 80E. 80Eன்றது எதுக்காகனா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன் உங்களோட ரிலேட்டிவ் இன் த சென்ஸ் யாரா இருக்கலாம் அப்படின்னா உங்க ஸ்பௌஸா இருக்கலாம், சில்ட்ரனா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து யாருக்கா கார்டியனா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் நம்ம வந்து இந்த டிடக்ஷனை வந்து கிளைம் பண்ண முடியும். அவங்களுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம், லோன் எடுத்திருக்கோம், அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கு பே பண்ணியிருக்கோம்னா கார்டியனா இருந்து இப்பயும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் லோன், எவ்வளவு அமௌண்ட் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்களோ அதை வந்து அப்படியே நம்ம டிடக்ஷனா எடுத்துக்கலாம் இந்த 80Eல. ஓகே, செல்ஃப்க்கு கூட இருக்கலாம், ஸ்பௌஸ்க்கு இருக்கலாம், சில்ட்ரனுக்கு இருக்கலாம், அண்ட் கார்டியனா நீங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பண்ணாலும். இப்ப நெக்ஸ்ட் 80E. 80Eன்றது எதுக்காக அப்படின்னா லோன் borrowed ஃபார் acquisition ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க அப்படின்னா அதாவது இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆர் 50,000 whichever is less. இது பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 24 படி இட்ஸ் லிமிட் டு 2 lakh. 2 lakh வரைக்கும் நீங்க பண்ணலாம் ஃபார் செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா. அடுத்து EEA. இது பாத்தீங்கன்னா 1,50,000 ஆர் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட். இதுவும் பாத்தீங்கன்னா லோன் டேக்கன் ஃபார் அக்விசிஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். இதெல்லாம் டீடைல்டா ப்ரீவியஸா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு, அதை பாத்துக்குங்க டவுட் இருந்தது. ஓகே, இப்ப இது பாத்தீங்கன்னா 80EEB. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா
interest payable on loan taken for purchase of electric vehicle. Electric vehicle purchase பண்றதுக்காக நம்ம லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம் இந்த 80EEB-ல. இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் மேக்ஸிமம் டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் டு 1,50,000. அதாவது 1,50,000 ஆர் த ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பேயபிள். இதுல எதுவும் which ever is less-ஓ அதை வந்து நீங்க டிடக்ஷனா கிளைம் பண்ண முடியும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா 80G இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். இதுதான் உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த 80Gல அதாவது 5 மார்க்ல எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா 80C கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 80G வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 80GGயும் கேட்பாங்க. ஓகே, இப்ப 80G பாத்தீங்கன்னா 3 விதமான கிளாசிபிகேஷன். 100% டிடக்ஷன், 50% டிடக்ஷன், ஆக்சுவல் ஆர் 10% ஆஃப் GTI. அதுதான் C. ஓகே, இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் லிஸ்ட் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது 100%. இதுல எல்லாம் டிடக்ஷன் இருந்துச்சு, கான்ட்ரிபியூஷன் டொனேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா 100% நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம். இது இருந்துச்சு, அதாவது இது வந்து இப்ப குறைச்சிருக்காங்க. வெறும் பிரைம் மினிஸ்டர் நேஷனல் டிராட் ரிலீஃப் ஃபண்ட். இதுக்கு முன்னாடி ஒரு 4 இருந்தது, அதெல்லாம் கிடையாது. இப்ப இந்த அசஸ்மெண்ட் இயர்ல இருந்து வெறும் பிரைம் மினிஸ்டர் நேஷனல் டிராட் ரிலீஃப் ஃபண்ட் இதுக்கு 50% நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் டொனேஷன் கொடுத்திருந்தோம் அப்படி. ஓகே, லிஸ்ட் சி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட் சின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம மேக்சிமம் பெர்மிசிபிள் டிடக்ஷன் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம குவாலிஃபைங் அமௌண்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்ப இந்த மேக்சிமம் பெர்மிசிபிள் டிடக்ஷன் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் சில இருக்கிறத முதல்ல பாத்துக்கணும். ஓகே, இப்ப பாருங்க, இந்த லிஸ்ட் சிலயே நம்ம 2ஆ பிரிச்சிருக்கோம். ஒன்னு 100% டிடக்ஷன் ஒண்ணு, இன்னொன்னு வந்து 50%. ஓகே, அந்த குவாலிஃபைங்லயே 100% ஒண்ணு, 50% ஒண்ணு இருக்கு. இப்ப பாருங்க, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100%ல வரும். அதாவது ஃபேமிலி பிளானிங்கும் இந்தியன் ஒலிம்பிக்கும் கொடுக்கிற டொனேஷன் வந்து 100% குவாலிஃபை ஆகுது. ஓகே, இப்ப நம்ம 50% என்னன்றத பார்க்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 50% குவாலிஃபை ஆகுது. என்னென்னு பாத்தீங்கன்னா சேரிட்டபிள் பர்பஸ்க்காக ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இல்ல ஏதோ ஒரு ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு டொனேஷன் கொடுத்தா, இல்ல கவர்மெண்ட் லோக்கல் அத்தாரிட்டி ஓகே அவங்களுக்கு வந்து சேரிட்டபிள் பர்பஸ்க்காக ஓகே அதர் தன் ஃபேமிலி பிளானிங்கா இருக்கணும், சேரிட்டபிள் பர்பஸ்க்காக நம்ம டொனேஷன் கொடுத்தாலும், இல்லைன்னா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது ஆஃப் சிட்டிஸ் ஓகே ஹவுசிங் அகாமடேஷனுக்காக ஓகே டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டி டவுன் வில்லேஜ் இதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்றதுக்காக நம்ம வந்து டொனேஷன் கொடுக்கறோம் அப்படின்னா அதுவும் வந்து இந்த லிஸ்ட் சில குவாலிஃபை ஆகுது. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு கார்பரேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதுக்குன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டிய நம்ம வந்து ப்ரமோட் பண்றதுக்காக ஓகே ப்ரமோட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் மைனாரிட்டி கம்யூனிட்டி அதுக்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் இதுல குவாலிஃபை ஆகும். இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெனோவேஷன் ரிப்பேர் ஒர்க் ஓகே ஏதாவது மாஸ்கோ குருத்வாரோ சர்ச்சோ அதாவது ஒர்க்ஷிப் பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் இருக்கும் இல்லையா அதை வந்து ரெனோவேட் பண்றதுக்காகவும் ரிப்பேர் பண்றதுக்காகவும் நம்ம டொனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து இந்த லிஸ்ட் சில வந்து குவாலிஃபை ஆகுது. ஓகே, லிஸ்ட் சீல் 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு 100% குவாலிஃபை ஆகுறது, இன்னொன்னு 50% குவாலிஃபை ஆகுது. 100%னா ஃபுல்லா 100 எடுக்க முடியாது, 50னா ஃபுல்லா நம்ம 50 எடுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குவாலிஃபைங் அமௌண்ட்ல நம்ம வந்து இந்த 50%ஓ இந்த 100%ஓ நம்ம எடுக்கணும். ஓகே, அது என்ன குவாலிஃபைங் அமௌண்ட் ஓகே மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் அப்படின்றதுலாம் என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் லிஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்திருந்ததுன்னா நம்ம லிஸ்ட் சில இத கொண்டு வரணும். ஓகே, இப்ப வந்து குவாலிஃபைங் அமௌண்ட் எல்லாம் என்னன்றத பார்க்கலாம். பாருங்க, இதுதான் நம்ம வந்து குவாலிஃபை அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப். அதாவது அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் அதை நம்ம ஃபர்ஸ்ட் அசர்டைன் பண்ணணும். அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம்ன்றது என்னன்னா கிராஸ் டோட்டல் இன்கம். அந்த கிராஸ் டோட்டல் இன்கம்ன்றது என்ன 5 ஹெட்ல வர இன்கம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா வரதுதான் கிராஸ் டோட்டல் இன்கம். அந்த கிராஸ் டோட்டல் இன்கம்ல டிடக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதாவது 80Cல இருந்து 80U வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது 80G இப்ப நம்ம கிளைம் பண்ண போறோம் இல்லையா இந்த 80G மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் டிடக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஓகே ஆன் சேல் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸ்ல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்ததுன்னா அதை சப்ராக்ட் பண்ணணும்.
ஆனா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இந்த அசெட் அந்த அசெட் இல்லை, எந்த கேபிட்டல் அசெட்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்தாலும் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ண பிறகு வர்றதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து இது மூணுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ண பிறகு வர்றதுதான் நம்ம அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் சொல்றோம். அந்த அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம்ல 10% கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னன்னா கால்குலேட் த ஆக்சுவல் டொனேஷன். ஓகே, நம்ம இப்ப பார்த்தோம்ல லிஸ்ட் சில இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க, அதுதான் ஆக்சுவல் டொனேஷன். இது ரெண்டுத்துல எது நமக்கு லீஸ்டா இருக்கோ ஓகே அதுதான் நம்ம வந்து மேக்சிமம் பெர்மிசபிள் டிடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் வந்து 1 lakh வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்சுவல் டொனேஷன் வந்து 20,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது ரெண்டுத்துல எது லீஸ்ட்? 20,000 தான் லீஸ்ட். அப்ப அந்த 20,000 தான் நம்ம குவாலிஃபை பண்ணணும். அந்த தான் நம்ம என்ன சொல்றோம்னா மேக்சிமம் பெர்மிசபிள் டிடக்ஷன். மேக்சிமம் இந்த அமௌண்ட் தான் நம்ம வந்து பெர்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுலயும் அடுத்து நம்ம குவாலிஃபை ஆகுற அமௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபேமிலி பிளானிங்கோ இந்தியன் ஒலிம்பிக்கோ டொனேஷன் கொடுத்திருந்தோம் அப்படின்னா அதை 100% இங்க எடுத்துக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சொன்னதுல இங்க 1 lakhன்னு சொன்னோம், இங்க வந்து 20,000 சொன்னோம். அப்ப மேக்சிமம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுத்துலயும் எது லோவரோ அதுதான் மேக்சிமம் பெர்மிசபிள் டிடக்ஷன் சொல்லுவோம். அப்ப 20,000 தான் நம்ம இங்க செலக்ட் பண்ணிருக்கோம். அப்ப அந்த 20,000ல ஃபேமிலி பிளானிங் ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே 10,000 நம்ம கொடுத்துடணும். ஓகே, 20,000 தான் மேக்சிமம் நம்ம கொடுக்க போற டிடக்ஷன். அதுல ஃபேமிலி பிளானிங் இருந்துச்சுன்னா அப்படியே 100% 10,000 கொடுத்துடணும் ஃபேமிலி பிளானிங்க்கு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 10,000 இருக்கு. ஓகே, இப்ப நம்ம கிட்ட மத்தது அதாவது 50% குவாலிஃபைன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, ரெண்டு பார்த்தோம். 100%ல ஃபேமிலி பிளானிங்கோ இந்தியன் ஒலிம்பிக்கோ இருந்தது, 50%ல ஒரு 5 ஐட்டம்ஸ் இருந்தது. இப்ப இந்த ஃபேமிலி பிளானிங் 100% அப்படின்றது அப்படியே 10,000 கொடுத்துடணும் அந்த 20ல. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 10,000 இருக்கு. அதுல நமக்கு இருக்கிறதுல 50% தான். இந்த 5 ஐட்டம் சொன்னேன் இல்லையா, 50% ஆஃப் பேலன்ஸ் குவாலிஃபைஸ். இதுல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 15,000 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15,000ல நம்ம 50% என்ன? 7,500. அதைத்தான் நம்ம பேலன்ஸ் வந்து குவாலிஃபை ஆகுற அமௌண்ட்னு சொல்லுவோம். அப்ப இங்க ஃபேமிலி பிளானிங்ல ஒரு 10,000, இங்க ஒரு 7,500. மொத்தம் இந்த 80Gல லிஸ்ட் சில குவாலிஃபை ஆகுற அமௌண்ட் 17,500 தான். நம்ம இந்த ஸ்டெப்ல என்னன்னு சொன்னோம்? 20 சொன்னோம். ஆனா அந்த 20யுமே பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்த ஸ்டெப் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அது என்னன்னா ஃபேமிலி பிளானிங்கும் இந்தியன் ஒலிம்பிக்கா இருந்ததுன்னா 100% எடுத்துக்கலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறதுல நம்ம 50% தான் எடுக்கணும். இது மேக்சிமம் அமௌண்ட். இது மேக்சிமம் 20 பண்ணலாம். அதுல இங்க ஆக்சுவலா என்ன வருதுன்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? இது வந்து நீங்க ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது கிளியரா புரியும். ஓகே, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி ப்ரீவியஸாவே அப்லோட் பண்ணிருக்கு நிறைய வீடியோஸ். அதை செக் பண்ணீங்கன்னா நான் இப்ப என்ன சொல்ல வரேன் இந்த ப்ரொவிஷன்ல அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, அப்புறம் இந்த 80G பொறுத்த வரைக்கும் இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அது வந்து என்னன்றத பார்க்கலாம். இப்ப இன்னொரு விஷயம் இங்க வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, 80Cல இருந்து 80U அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த 80Cல இருந்து 80Uல 80Gயே பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஏன்னா 80Gல A லிஸ்ட், B லிஸ்ட், C லிஸ்ட் இருக்கு. C லிஸ்டுக்கு தான் இந்த கண்டிஷன். A லிஸ்ட் ஃபுல்லா 100% குவாலிஃபை ஆகும். B லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 50% குவாலிஃபை ஆகும். C லிஸ்ட் போடும்போது தான் இதை கண்டிஷனை பண்ணணும். ஓகே, அதனால அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏவையும் பியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது தனியா கால்குலேட் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். சில இத மாதிரி அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் இல்ல, இப்ப 17,500 எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்ல, இதையும் சேர்த்து நம்ம G லிஸ்ட்ல நம்ம கிளைம் பண்ணலாம். அதாவது லிஸ்ட் ஏல ஒரு 10,000, பில ஒரு 5,000, சில ஒரு 17,500 மொத்தமும் சேர்த்துதான் 80G. புரிஞ்சுதா? ஓகே, ஏன்னா சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இந்த சில வரது மட்டும் தான் நம்ம போடணுமா, ஏபி என்ன பண்றதுன்ட்டு. ஓகே, அதுக்காக தான் நான் இப்ப இந்த சொன்னேன். ஓகே, அண்ட் இந்த 80Gக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்றத பார்க்கலாம். அதாவது டொனேஷன் ஷுட் நாட் பி கிவன் இன் கைண்ட். கிளாத்தா கொடுத்துட்டோம், ஓகே, ப்ரொவிஷன்ஸா கொடுத்துட்டோம், ஓகே, ஃபுட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் டொனேஷன் ஆகாது. ஓகே, அப்புறம் வந்து டொனேஷன் ஷுட் நாட் பி கிவன் டு அ பர்டிகுலர் பர்சன். ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் டொனேஷன் கிடையாது.
அப்புறம் டொனேஷன் எக்ஸீடிங் 2000 in the form of cash. 2000 வரைக்கும் தான் டொனேஷன் நம்ம கேஷா கொடுக்கணும். 2000 ரூபாய் மேல போச்சுன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் செக்கோ டிடியோ தான் நம்ம கொடுக்கணுமே தவிர்த்து நம்ம கேஷா கொடுத்தா அதையும் நம்ம வந்து ஏடிஜில வந்து கிளைம் பண்ண முடியாது. இது ஏடிஜின்றது இது மூணுமே வந்து காமன் தான். ஓகே, ஏடிஜின்றது ஃபுல்லா டொனேஷன் தான். அந்த ஏ லிஸ்ட், பி லிஸ்ட், சி லிஸ்ட் மூணு லிஸ்ட்டுக்குமே காமன். வெறும் சி லிஸ்ட் மட்டும் கிடையாது. ஓகேவா? இதுதான் வந்து இந்த 80G பத்தின ப்ரொவிஷன்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க, இன்னமும் உங்களுக்கு ஈஸியா புரியும். எஸ். நெக்ஸ்ட் 80GG. 80GGல பாத்தீங்கன்னா டிடக்ஷன் எதுக்காக அப்படின்னா ரெண்ட் பே பண்றீங்க, அதாவது ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்றீங்க, ஆனா நீங்க ரெண்ட் பே பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டிடக்ஷன் 80GGல வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மூணுத்துல எது லீஸ்டோ அதை வந்து கிளைம் பண்ணலாம். 25% ஆஃப் adjusted total income, excess of rent paid over 10% of adjusted total income. ஓகே, அதுக்கப்புறம் 5000 per month. இது மூணுத்துல எது லீஸ்டோ அதை வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். இது என்ன அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் அப்படின்னா இதுதான் பாருங்க. கிராஸ் டோட்டல் இன்கம்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்தா எடுத்துடணும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சேல் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸா இருந்தா எடுத்துடணும். ஓகே, அப்புறம் வந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80Cல இருந்து 80U வரைக்கும் இதுக்கு இந்த எல்லா டிடக்ஷன்ஸையும் மைனஸ் பண்ணிட்டு வெறும் 80GG மட்டும் கால்குலேட் பண்ணாம எல்லாத்தையும் டிடக்ஷன் மைனஸ் பண்ண பிறகு வர அமௌண்ட்டை தான் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் சொல்றோம். அதுல 25%, அதுல 10% இங்க. ஓகே, இது ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். ஓகேவா? இதுதான் வந்து லீஸ்ட் எதுவோ அது வந்து நமக்கு இந்த 80GGல நம்ம கிளைம் பண்ணலாம். இந்த 80GGயும் உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இது பாத்தீங்கன்னா 80GGA. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனேஷன் ஃபார் சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் சயின்டிபிக் ரிசர்ச்காகவும் நம்ம டொனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த செக்ஷன் படி டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசஸிக்கு இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கக்கூடாது. ஓகே, இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த 80GGA கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த இன்கம் மட்டும் இல்ல, பிஜிபிபில இன்கம் இல்ல அப்படின்னா இந்த 80GGAல வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு அமௌண்ட் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டையர் அமௌண்ட், என்ன அமௌண்ட் நம்ம டொனேஷனா கொடுக்குறோமோ அந்த மொத்த அமௌண்ட்டுமே நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, ஓகே, இந்த டிடிஏ வந்து எப்ப கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ். ஓகே, சேவிங் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சேவிங் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ற அதுல வர இன்ட்ரெஸ்டுக்கு இந்த டிடக்ஷன் அமௌண்ட் கிளைம் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேவிங் பேங்க் அக்கவுண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா பேங்க்ல இருக்கலாம், போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கலாம், கோஆபரேட்டிவ் சொசைட்டில இருக்கலாம். ஓகே, இதுல பண்றதுக்குள்ள கிடைக்கிற இன்ட்ரெஸ்டுக்கு 10,000 வரைக்கும் டிடிஏல டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். இப்ப டிடிபில பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு இது எவ்வளவு பண்ணலாம் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் பாத்தீங்கன்னா அப் டு 50,000. ஆக்சுவலா நீங்க ரிசீவ் பண்ற இன்ட்ரெஸ்ட் ஆர் 50,000, இது ரெண்டுத்துல எது லெஸ்ஸோ அதை பண்ணிக்கலாம். அடுத்து QQBன்றது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஆத்தருக்கு கொடுக்கறது. ஆத்தர் அப்படின்னா எத மாதிரி புக் எல்லாம் எழுதி இருக்கணும் அப்படின்னா புக் ஆஃப் லிட்ரஸி, ஆர்டிஸ்டிக், சயின்டிபிக் நேச்சர், இதுல வந்து புக் எழுதி அவங்க ராயல்ட்டி ஏதாவது ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா அந்த ராயல்ட்டிக்கு நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். அந்த ராயல்ட்டி அமௌண்ட் பாத்தீங்கன்னா அது இல்லைன்னா இந்த 3 lakh rupees இதுல whichever is less வந்து நம்ம வந்து டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம். ஏன்னா இந்த ராயல்ட்டி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இன்க்ளூட் ஆகும். அதுக்கான டிடக்ஷன் இது. ஓகேவா? 80QQB, அதாவது ராயல்ட்டி இன்கம் ஆர் 3 lakh rupees. ஓகே, அந்த ராயல்ட்டின்றது எது மூலமா வந்திருக்கணும்னா புக் எழுதி, ஓகே, லிட்ரஸி புக்கு இல்லாட்டி ஆர்டிஸ்டிக் புக்கு இல்ல சயின்டிபிக் நேச்சர் உள்ள புக்கு எழுதி அதுல வந்து ராயல்ட்டி ரிசீவ் பண்ணனா அதுக்கு வந்து நம்ம டிடக்ஷன் 80QQBல பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80U. இது பாத்தீங்கன்னா டிடக்ஷன் வந்து யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப், அவங்களுக்காகவே, அந்த இண்டிவிஜுவலே ஹேண்டிகேப் அப்படின்னா டிசேபிள்ட் அப்படின்னா
அவங்களுக்கு வந்து இந்த டிடக்ஷன் 80U பண்ணலாம். இது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000. சிவியர் டிசபிலிட்டியா இருந்ததுன்னா 1,25,000. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம 80 டிடில பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபெண்டன்ட்டுக்கு இது வந்து செல்ஃப், அந்த இண்டிவிஜுவலே டிசேபிள்ட் அப்படின்னா இந்த 80யூல வந்து கிளைம் பண்ணலாம். எஸ், இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டிடக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.